நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவன் வேலைக்கு சென்ற நேரத்தில் வேறு ஆண்களுடன் தனிமையில் இருந்த மனைவி. கணவன் கண்ணால் பார்த்து கண்டித்தும் காதில் வாங்காமல் தொடர்ந்த தகாத உறவு. ஆத்திரத்தில் அம்மி குழவியை மனைவி தலையில் போட்டு கொன்றுவிட்டு சடலம் அருகிலேயே அமர்ந்த கணவன். கைதாகி சிறை சென்ற கணவருக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? திருச்சி உப்புளியபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு இளைஞர், சார் எங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட போலீசார், எதுக்காக உங்க அம்மாவை உங்க அப்பா கொலை பண்ணினாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நானும் எங்க அக்காவும் வெளியூர்ல தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க லீவுக்கு தான் சார் ஊருக்கே வருவோம். அப்படியே வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் தான் வீட்டுல இருப்போம். அப்புறம் திரும்பவும் வேலை பார்க்கிற இடத்துக்கே போயிருவோம். அதனால அப்பா அம்மாவை எதுக்கு கொன்னாருன்னு கூட தெரியல சார்னு சொல்லி அழுதுருக்கான். அடுத்து இளைஞரை அழைச்சுக்கிட்டு கோணக்கரை கிராமத்துல உள்ள அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க காவலர்கள். அப்போ சட்டை வேஷ்டியில ரத்தம் தெரிச்சு போய் இருந்தாலும் அதை கண்டுக்காம அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காரு இளைஞரோட அப்பா சிவகுமார். காவலர்களை பார்த்ததும் அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவகுமார் அவரே தன் கைய நீட்டி விலங்க மாட்ட சொல்லி இருக்காரு. சிவகுமார காவல் வாகனத்துல ஏத்தின போலீசார் நடு வீட்டுக்குள்ள தலை சிதைஞ்சு போய் உயிரிழந்து கிடந்த அவருடைய மனைவி செங்கொடி சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டேஷனுக்கு வந்து சிவகுமார் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்பதான் தன்னோட மனைவிய கொன்னதுக்கான காரணத்தையே சொல்லி இருக்காரு சிவகுமார். ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு 54 வயசான சிவகுமார். இவருக்கும் இவரோட மனைவி செங்கொடிக்கும் 11 வயசு வித்தியாசம். இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. மகள் பக்கத்து ஊர்ல தங்கி இருந்து நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகனும் ஒரு தனியார் நிறுவனத்துல தங்கி இருந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால பெரும்பாலும் செங்கொடி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ செங்கொடிய தேடி நிறைய ஆண்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சிவகுமார் கிட்ட சொல்லி இருக்காங்க. என்னோட மனைவிய பத்தி எனக்கு தெரியும், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை திட்டுன சிவகுமார் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாம ஹோட்டல்ல இருந்து மதிய நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டோட கதவு உள் பக்கமா பூட்டப்பட்டிருந்திருக்கு. ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்த சிவகுமார், செங்கொடிக்கு என்ன ஆச்சு, ஏன் கதவை உள் பக்கமா பூட்டி இருக்கான்னு பதறி இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மனைவி கதவை திறந்ததும் சிவகுமார் ஷாக் ஆகி இருக்காரு. காரணம், உள்ள இருந்து ஒரு ஆண் வெளியே வந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னது உண்மைதான்னு அப்பதான் சிவகுமாருக்கு தெரிஞ்சிருக்குது. தன்னோட வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு ஆண் போறத பார்த்து கண் கலங்கின சிவகுமார் அமைதியா வீட்டுக்குள்ள போயிருக்காரு. கணவன் மதிய நேரத்துல வருவாருங்கிறத எதிர்பார்க்காத செங்கொடிக்கு சிவகுமார பார்த்ததும் வேர்த்து ஊத்தி இருக்குது. அவரு என்னோட சொந்தக்காரர் தான், ஏதோ ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தாரு, அதனால என்னையும் பார்க்க வந்தாருன்னு உளறிக்கிட்டே பதில் சொல்லி இருக்காங்க செங்கொடி.
அதுக்கு ஏன் கதவை உள்பக்கமா தாழ்பால் போடணும்னு சண்டை போட்ட சிவகுமார் மனைவியோட செல்போனையும் செக் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய ஆண்கள் கிட்ட செங்கோடி பேசியிருந்ததை பார்த்திருக்காரு. அதனால சண்டை இன்னும் அதிகமாகி இருக்குது. ஆனாலும் தோளுக்கு மேல வளர்ந்த மகளையும் மகனையும் கரை சேர்க்கணும், அவங்களுக்காக சேர்ந்து வாழணும்னு நினைச்ச சிவகுமார் இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாருன்னு மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனாலும் செங்கோடி அதையெல்லாம் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. வழக்கம் போல தகாத உறவை தொடர்ந்ததா தெரியுது. அதனால டென்ஷனான சிவகுமார் ஒரு நாள் போதையில வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ கண்டிச்சும் காதுல வாங்காத நீ இனி உயிரோடவே இருக்க வேண்டாம்னு அம்மி குழவிய மனைவி தலையில தூக்கி போட்டு கொன்னிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்துல உள்ளவங்க செங்கொடியோட மகனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த மகன் மது போதையில எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களேன்னு அப்பாவை திட்டுனதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் சிவகுமார போலீசார் கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. திருச்சி மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்த இந்த வழக்குல சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. பக்கத்து வீட்டு பெண்ணை கத்தரிக்கோளால் குத்தி கொன்ற இளைஞன், தடுக்க வந்த தாயையும் சரமாரியாக குத்தி குளித்த கொடூரம். மது அறிந்துவிட்டு ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதால் ஆத்திரம். தாய் வயது பெண்ணை இளைஞர் 65 முறை காட்டு மிராண்டித்தனமாக குத்தி கொன்றது ஏன்? ஆக்ரோஷத்திற்கு என்ன காரணம்? கொலையாளி சிக்கினானா? தூத்துக்குடி பொட்டலூரணிங்கிற சின்ன கிராமம் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சைலண்டா இருந்திருக்கு. அந்த நேரத்துல பெண் ஒருத்தங்களுடைய கதறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அக்கம் பக்கத்துல இருந்த 2 பேரு சத்தம் கேட்ட வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. அங்க 18 வயசான புஷ்பராஜ் பக்கத்து வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்த 50 வயசான பார்வதியோட அந்தரங்க உறுப்பு, வயிறு, கழுத்துன்னு உடம்பு ஃபுல்லா கத்திரிக்கோளால குத்தி கிழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அத பார்த்ததும் பதறி போனவங்க புஷ்பராஜ தடுக்க பார்த்திருக்காங்க. யாராச்சும் கிட்ட வந்தா உங்களையும் குத்தி கொன்னுருவன்னு புஷ்பராஜ் கொலை வெறியோட மிரட்டினதுக்கு பயந்து 2 பேரும் அவன் கிட்டையே போகல. உச்சகட்ட கொலை வெறியில இருந்த புஷ்பராஜ் வயசானவங்கன்னு கூட பார்க்காம காட்டு மிராண்டித்தனமா விடாம குத்திக்கிட்டே இருந்திருக்கான். பக்கத்துல இருந்த மீனாட்சி புஷ்பராஜ தடுத்திருக்காங்க. அப்போ பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவங்களையும் 2 முறை கத்திரிக்கோளால குத்தி இருக்கான். இதுல மீனாட்சி மயங்கி விழுந்துட்டாங்க. கத்திரிக்கோளால குத்துனதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி பார்வதி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் ரத்த வெறி அடங்காம பார்வதிய 65 முறை கத்திரிக்கோளால ஆவேசமா குத்தி இருக்கான் புஷ்பராஜ். அங்க இருந்த ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. சார், ஒரு சின்ன பையன் 50 வயசான ஒரு பெண்மணிய பயங்கரமா குத்தி கொலை பண்ணி போட்டிருக்கான், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து உடனே அங்க வந்த போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல இருந்த பார்வதியோட சடலத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சவங்க மீனாட்சிய சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க.
அதுக்கப்புறம் கையில கத்திரிக்கோளோட வெறித்தனமா உட்கார்ந்துட்டு இருந்த புஷ்பராஜ் கிட்ட போலீஸ்காரங்க விசாரிச்சப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 50 வயசான பார்வதி புஷ்பராஜ வலுக்கட்டாயமா பாலியல் உறவுக்கு அழைச்சி தொந்தரவு பண்ணதால இந்த கொலை அரங்கேறி இருக்குது. பொட்டலூரணியில உள்ள நடுத்தெருவை சேர்ந்த பார்வதியோட கணவர் சுப்பையா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு குழந்தைகள் இல்ல. கூலி வேலைக்கு போய் தன்னோட தேவைகளை பார்த்துட்டு இருந்த பார்வதிக்கு பக்கத்து வீட்டில் இருந்த மீனாட்சிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மீனாட்சிக்கும் கணவர் இல்லாததால 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னா போறது வர்றதுன்னு இருந்திருக்காங்க. கூலி வேலைக்கு போன பார்வதியும் மீனாட்சியும் இரவு நேரத்துல மது குடிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 வயசுல மகன் இருந்தும் மீனாட்சி பொறுப்பே இல்லாம தினமும் குடிபோதையில ஓரின சேர்க்கையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இது மீனாட்சியோட மகன் புஷ்பராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வீட்டுக்குள்ள தினமும் சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. பார்வதியோட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மீனாட்சிக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கான் மகன் புஷ்பராஜ். மகன் சொன்னதை கொஞ்சம் கூட காதுல வாங்காத மீனாட்சி பார்வதியோட ஓரின சேர்க்கையில தான் இருந்திருக்காங்க. மார்ச் 30ஆம் தேதி நைட்டு வழக்கம் போல 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருந்திருக்காங்க. இதுல போதை தலை கேறின பார்வதி வீட்ல இருந்த புஷ்பராஜ பாலியல் உறவுல ஈடுபடுறதுக்கு வற்புறுத்தி இருக்காங்க. நீங்க பண்றது சுத்தமா சரியில்லைன்னு பார்வதிய பிடிச்சு கீழே தள்ளி இருக்கான் புஷ்பராஜ். அப்பவும் விடாம புஷ்பராஜுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால ஆத்திரம் அடைஞ்ச புஷ்பராஜ் வீட்ல இருந்த கத்திரிக்கோளை எடுத்து பார்வதியோட அந்தரங்க உறுப்பு வயிறுன்னு குத்தி கழிச்சிருக்கான். அதுல நிலை குலைஞ்சு போன பார்வதி அந்த இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கொலையாளி புஷ்பராஜ் மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். ஏரிக்கரை ஓரம் கொலை செய்யப்பட்டு கிடந்த லிப்ட் மெக்கானிக் அருகே நின்று கொண்டிருந்த ஒரு பைக். செல்போன் அழைப்பால் சிக்கிய மற்றொரு இளைஞர். சிக்கிய இளைஞரின் அத்தையுடன் செல்போனில் பேசியிருந்த லிப்ட் மெக்கானிக். லிப்ட் மெக்கானிக்கை இளைஞர் கொலை செய்தது ஏன்? இளைஞரின் அத்தைக்கும் லிப்ட் மெக்கானிக்கிற்கும் என்ன சம்பந்தம்? கொலைக்கான பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில விவசாயிகள் வயலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ சின்னம்பேடுபேட்டை ஏரிக்கரையோரமா அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சங்கர் படுத்திருந்ததை பார்த்திருக்காங்க விவசாயிகள். கூடவே பைக் ஒன்னும் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. நைட்டு முழுக்க நண்பர்களோட சேர்ந்து மது குடிக்க வேண்டியது, அப்புறம் இப்படி காடுகரையில வந்து படுத்து கிடக்க வேண்டியது, இதுதான் இவங்களுக்கு வேலையா போச்சுன்னு திட்டிக்கிட்டே பக்கத்துல போன விவசாயிகள் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி நின்னு இருக்காங்க. காரணம், சங்கர் மது குடிச்சிட்டு படுத்திருக்கல, யாரோ அவரோட தலையில ஏதோ ஆயுதத்தால கொடூரமா தாக்கி கொன்னு போட்டிருந்திருக்காங்க. அடுத்து ஊருக்குள்ள உள்ளவங்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சங்கரோட செல்போன் எண்ணை வச்சு விசாரணையில இறங்கி இருக்காங்க. சென்னை ஐயப்பந்தாங்கல்ல உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல லிப்ட் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்த சங்கர் தன்னோட கிராமத்துல உள்ள தயாளன் கிட்டையும் அவருடைய அத்தை கிட்டையும் அடிக்கடி செல்போன்ல பேசி இருக்கிறது தெரிய வந்துச்சு.
அடுத்து தயாளனையும் அவங்க அத்தையையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க போலீசார். சங்கரோட கம்பெனியில ஏதாவது வேலை இருக்குதான்னு கேட்கதான் அவர்கிட்ட அடிக்கடி போன் பேசினதா தயாளன் சொல்லி இருக்காரு. தன் கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி இருந்தாரு. அதை கேட்கதான் நானும் சங்கர் கிட்ட அடிக்கடி பேசினன்னு தயாளனோட அத்தை சொல்லி இருக்காங்க. என்னதான் தயாளன் உளராம பதில் சொன்னாலும் அவங்க அத்தையோட முகத்துல ஒருவித படபடப்பு இருந்ததை கவனிச்சிருக்காங்க போலீசார். அதனால 2 பேர்கிட்டயுமே விசாரணையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்காங்க. போலீசாரோட கிடுக்குப்பிடி விசாரணைய சமாளிக்க முடியாத தயாளன், நான் தான் சார் சங்கரை கொன்னு போட்டேன்னு ஆவேசமா சொல்லி இருக்காரு. அடுத்துதான் கொலைக்கான காரணத்தையும் உடைச்சிருக்காரு. தயாளனோட அத்தை கணவர் 2 வருஷத்துக்கு முன்னால பாம்பு கடிச்சு உயிரிழந்துட்டாரு. என்னதான் அத்தை உறவு முறையா இருந்தாலும் வயசு என்னவோ தயாளனுக்கும் அவங்க அத்தைக்கும் 2 தான் வித்தியாசம். மாமா உயிரிழந்ததுல இருந்தே அத்தைய தயாளன் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அத்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நின்னு இருக்காரு தயாளன். இந்த நிலையில தயாளனின் அத்தைக்கும் சங்கருக்கும் தகாத உறவு ஏற்பட்டதா தெரியுது. அத்தை வீட்டுக்கு தினமும் சங்கர் வந்து போனதை கவனிச்ச தயாளன், நான் தான் எங்க அத்தைய பாத்துக்கிறேன், நீ எதுக்கு வந்துட்டு போற, இனிமேல் வராதன்னு சொல்லி இருக்காரு. நான் அப்படிதான் வருவேன், நான் வர வேண்டான்னு உங்க அத்தைய சொல்ல சொல்லு, அதுக்கு பிறகு வேணும்னா நான் வரலன்னு சொல்லியிருக்காரு சங்கர். அதுக்கு அத்தைய என்னால எதுவுமே கேட்க முடியாது, நீ எங்க அத்தை வீட்டுக்கு வர்றதையும் நெருங்கி பழகிறதையும் நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு வார்னிங் கொடுத்திருக்காரு தயாளன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொன்ன சங்கர் தயாளனோட அத்தை வீட்டுக்கு தினமும் போயிட்டு தான் இருந்திருக்காரு. மயிலே மயிலேன்னா இறகு போட மாட்டேன்னு நினைச்ச தயாளன் சங்கர் கிட்ட போய், நான் இனி உன்னைய எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ எங்க அத்தை வீட்டுக்கு வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம சமாதானமா போய்க்கலாம்னு சொல்லி இருக்காரு. தயாளன் பேச்ச நம்புன சங்கரும், உங்க அத்தையே என் கூட இருக்கதான் விருப்பப்படுறாங்க, நீ ஏன் தேவையில்லாம குறுக்க வர்ற, தைரியம் இருந்தா உங்க அத்தைய கண்டிச்சு வைன்னு சொல்லி இருக்காரு. மது குடிச்சுக்கிட்டே நம்ம பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம்னு சாயந்தரம் 5 மணிக்கு மேல சங்கர தயாளன் நைசா ஏரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அங்க போய் 2 பேரும் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ சங்கருக்கு நிறைய மதுவை ஊத்தி கொடுத்து ஃபுல் போதையில தள்ளாட வச்ச தயாளன், எங்க அத்தை கிட்ட பேசாத, நெருங்கி பழகாதன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனா நீ கேட்காம சீன் போடுறியா, இதோட உன் சீனையே முடிக்கிறேன்னு மறைச்சு வச்சிருந்த இரும்பு ராடை எடுத்து சங்கர் தலையில பல முறை ஆத்திரம் தீர அடிச்சிருக்காரு. போதையில இருந்த சங்கரால எதுவுமே பண்ண முடியாம சுருண்டு கீழே விழுந்திருக்காரு. அதிக ரத்தம் வெளியேறி சங்கர் கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாரு. ஏரிக்கரை ஓரமா சடலத்தை போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனா செல்போன் அழைப்பு ஒட்டுமொத்த உண்மையையுமே வெளியே கொண்டு வந்துடுச்சு. தயாளனை அரெஸ்ட் பண்ணின போலீசார் அவங்களுடைய அத்தை கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நகைக்கடை உரிமையாளரின் வீட்டை நீண்ட நேரம் தட்டி கொண்டிருந்த பணிப்பெண், கதவை உடைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்ற தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மகன், மருமகள், பேரன்கள் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் சடலமாக இருந்ததை பார்த்து கதறிய முதியவர். நகைக்கடை உரிமையாளர் குடும்பத்துடன் தற்கொலை செய்ததற்கு என்ன காரணம்? போலீஸ் கையில் சிக்கிய லெட்டரில் இருந்தது என்ன?
ஆந்திராவில் இருக்கிற நகைக்கடை உரிமையாளர் கிருஷ்ணமாசாரி வீட்டுக்கு வழக்கம் போல பணிப்பெண் போயிருக்காங்க. எப்பவும் காலிங் பெல் அடிச்சதும் கதவை திறக்கிற கிருஷ்ணமாச்சாரியோட மனைவி சரளம்மா ரொம்ப நேரமாகியும் கதவை திறக்கல. பல முறை போன் பண்ணியும் எடுக்கவே இல்லை. அதனால சந்தேகமடைஞ்ச பணிப்பெண் கிருஷ்ணமாச்சாரியோட அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கும், வீட்டுல இருந்து எந்த பதிலும் வரல ஐயான்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகன் வீட்டுக்கு கிளம்பி போன கிருஷ்ணமாச்சாரியோட அப்பா மகன் பேரை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கூட வரல. அதனால பதற்றமான முதியவர் போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் ஒன்னா சேர்ந்து வீட்டு கதவை உடைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள போனதும் முதியவருக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே நின்னு போயிருக்குது. ஏன்னா மகன் கிருஷ்ணமாச்சாரி, மருமகள் சரளம்மா, 2 பேரன்கள்னு எல்லோரும் விஷம் குடிச்சு இறந்து கிடந்திருக்காங்க. அத பார்த்து முதியவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம கதறி அழுதிருக்காரு. அதுக்கு பிறகு சடலங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீடு முழுக்க ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ணமாச்சாரியோட பெட்ரூம்ல இருந்து ஒரு லெட்டர் சிக்கி இருக்கு. அதுலதான் கிருஷ்ணமாச்சாரி எதுக்காக குடும்பத்தோட உயிரை மாச்சிக்கிட்டாருங்கிற காரணம் தெரிய வந்துச்சு. ஆந்திர மாநிலம் சத்யசாய் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி, சரளம்மா தம்பதிக்கு சந்தோஷ், புவனேஷ் அப்படிங்கிற 2 பசங்க இருக்காங்க. சந்தோஷ் 10ஆம் வகுப்பும் புவனேஷ் 6ஆம் வகுப்பும் படிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரி மதக சிராவுல உள்ள காந்தி பஜார்ல சொந்தமா ஜுவல்லரி கடை ஒன்று நடத்திட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல கிருஷ்ணமாச்சாரி பிசினஸ டெவலப் பண்றதுக்கு பல இடத்துல இருந்து வட்டிக்கு பணம் வாங்கி இருக்காரு. ஆனா பிசினஸ்ல போட்ட பணம் எல்லாமே லாஸ்ல தான் போயிருக்கு. பணம் கொடுத்தவங்க எல்லோரும் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணி இருக்காங்க. இதுவே கிருஷ்ணமாச்சாரிக்கு தாங்க முடியாத பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்திருக்காரு. கணவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற காரணம் புரியாம இருந்த சரளம்மா கணவர் கிட்ட என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. எதுவும் பேச முடியாம மௌனமா இருந்த கிருஷ்ணமாச்சாரி திடீர்னு கதறி அழுதிருக்காரு. கணவர் கண் கலங்கினதை பார்த்த மனைவி சரளம்மா பதற்றமாகி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம்னு மனைவி சொல்ல தன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு கிருஷ்ணமாச்சாரி. பணம் கொடுத்தவங்க இரவு பகல்னு போனுக்கு மேல போனா பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சரளம்மாவும் கடன் கொடுத்தவங்க கிட்ட பணத்தை இப்ப தந்துடுறேன் அப்ப தந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எதிர்முனையில இருந்து பேசினவங்க சரளம்மாவை தகாத வார்த்தையால பேசினதா சொல்லப்படுது. மனைவிய கடன்காரங்க தவறா பேசினதை நினைச்சு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணமாச்சாரி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் சரளம்மாவுக்கு தெரிய வர குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 30ஆம் தேதி நைட்டு வீட்டுல இருந்த சைனைடை எடுத்து மகன்களுக்கு பால்ல ஊத்தி கொடுத்து தாங்களும் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில வெளிச்சத்துக்கு வந்த நிலையில கிருஷ்ணமாச்சாரிக்கு கடன் கொடுத்தவங்க கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. மேட்ரிமோனிகள் இணையதளம் ஒன்றில் தனது சுய விவரங்களை பதிவு செய்த ரைஸ் மில் ஓனர் மகன், உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு டபுள் ஓகே என பெண் குரலில் பேசி இளைஞரிடம் தேன் சொட்ட சொட்ட சாட்டிங். என் தந்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து லட்சமாக லாபம் பார்ப்பது போல் நீங்களும் லாபம் பார்க்க வேண்டும் என அக்கறையாய் பேசிய ஆண். எதிர்முனையில் பேசுவது ஆண் என தெரியாமல் 89 லட்சத்தை இழந்த ரைஸ் மில் ஓனர் மகன். மிமிக்ரி செய்து லட்சங்களை பறித்த கும்பல் யார்? கம்போடியாவில் உள்ள சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு எதற்காக 20 லட்சத்தை அனுப்பினார்கள்? கம்போடியாவில் உள்ள சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்?
கல்யாண வயசாகிருச்சு, நாங்க பாக்குற பொண்ணுகளை தான் பிடிக்கல, நீயாவது மேட்ரிமோனியல்ல பதிவு பண்ணி வச்சாதான் என்னன்னு அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ சொல்றாங்களே, பதிவு பண்ணி தான் வைப்போம்னு தேனியில உள்ள ஒரு ரைஸ் மில் ஓனரோட மகன் திருமணத்திற்கு வரன் தேடுற இணையதளத்துல தன்னோட விவரங்களை எல்லாம் பதிவு பண்ணி இருக்காரு. ரைஸ் மில் ஓனர் மகனாச்சே, சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும், பணத்துக்கும் பஞ்சமே இருக்காதுங்கிறதால நிறைய பெண்கள் கிட்ட இருந்து SMS வந்திருக்குது. அதுல ஹரிணிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு உங்களை திருமணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குது, உங்களுக்கு ஓகேனா நாம வீட்ல பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் வந்திருக்குது. ஹரிணிங்கிற பெயர்லேயே விழுந்த ரைஸ் மில் ஓனரோட மகன் செல்போன் எண் வாங்கி பேசி இருக்காரு. மெசேஜ்லேயே மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்ச இளைஞர் ஹரிணிதான் தன்னோட மனைவின்னு கனவுல மிதந்திருக்காரு. அதனால அந்த பொண்ணு சொன்ன எல்லாத்துக்குமே தலைய ஆட்டியிருக்காரு. இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச ஹரிணி, நாம ரொமான்ஸா பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபியூச்சர் பத்தியும் பேசணும், அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை பிரகாசமாக்கும்னு சொல்லி இருக்காங்க. அடடடடா, இவள் அல்லவோ என் குடும்ப குத்து விளக்குன்னு நினைச்ச இளைஞர், நீ சொல்லு இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எங்க அப்பா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணினாங்க, அதுல பல லட்சம் ரூபாயை இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சில முதலீடு பண்ணினாங்க, ஷேர் மார்க்கெட்ல இழந்த மொத்த பணத்தையும் பல்கா அள்ளிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கிரிப்டோ கரன்சில முதலீடு பண்ணுங்க, பணம் கொட்டுன்னு கொட்டும், நம்ம எதிர்காலம் ஜொலி ஜொலிக்கும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் எதிர்காலம் இருட்டாக போகுதுன்னு பாவம் அந்த இளைஞருக்கு தெரியல. ஹரிணியே சொல்லிட்டா, இதுக்கு மேல ஏன் யோசிக்கணும்னு அவங்க சொன்ன நிறைய அக்கவுண்ட்ல 89 லட்சம் வரைக்கும் அனுப்பியிருக்காரு இளைஞர். அதுக்கு பிறகு ஹரிணியோட பேச்சு, SMS எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்குது. இளைஞரே போன் பண்ணினா கூட சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு கட்டத்துல ஹரிணியோட செல்போன் நம்பரே சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. அப்பதான் நாம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற விவரமே இளைஞருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு சென்னை அசோக் நகர்ல உள்ள சைபர் குற்றப்பிரிவு தலைமையகத்துல ரைஸ் மில் ஓனரோடைய மகன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உடனே விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு தேனி மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு டிஜிபி சந்தீப் மிட்டல் உத்தரவிட்டிருக்காரு. அடுத்து இளைஞர் பேசின செல்போன் எண், பணம் அனுப்புன பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க குற்றப்பிரிவு போலீசார். அதுல ரைஸ் மில் ஓனரோட மகன் கிட்ட பேசினது பொண்ணே இல்ல, ஈரோட்டை சேர்ந்த நந்தகோபால் அப்படிங்கிற இளைஞர்னு தெரிய வந்துச்சு. அடுத்து நந்தகோபாலை தூக்குன போலீசார் யாரோட அக்கவுண்டுக்கு பணம் அனுப்ப சொன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஈரோடு யுவராஜன், சிவா, கோவையில உள்ள பத்மநாபன், இந்த 3 பேருக்கும் தான் அனுப்ப சொன்னு சொல்லி இருக்காரு. அடுத்து அந்த 3 பேர்த்தையும் அள்ளிக்கிட்டு வந்த போலீசார் 4 பேர்கிட்டையும் இருந்து 3.90 லட்சம் ரொக்கம், 6 செல்போன்கள், 29 டெபிட் கார்டுகள், 18 செக் புக், 46 சிம் கார்டுகள், 12 பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க. பெண் குரல்ல பேசி இளைஞரை ஏமாத்தின இந்த கும்பல் கம்போடியாவில் உள்ள சைபர் குற்றவாளிகளுக்கு 20 லட்சம் அனுப்பியிருக்காங்க. கம்போடியாவில் உள்ள சைபர் குற்றவாளிகளுக்கு ஏன் இந்த கும்பல் 20 லட்சம் அனுப்பணும்? அங்க உள்ள சைபர் குற்றவாளிகளுக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன தொடர்பு? இதே மாதிரி இந்த கும்பல் எத்தனை பேரை ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்க? இந்த 4 பேருக்கும் பின்னால இன்னும் வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்னு விசாரணையில இறங்கி இருக்காங்க குற்றப்பிரிவு போலீசார். அதே மாதிரி கம்போடியா சைபர் கிரைம் குற்றவாளிகளை பிடிக்கிற வேலையிலையும் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. ஒரே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த ஆசிரியர்
திடீரென பைக்கை சாலை ஓரத்தில் நிறுத்த சொன்ன ஆசிரியை கண்ணுமைக்கும் நேரத்தில் சடாரண மோதி ஆசிரியரை அந்தரத்தில் பறக்கவிட்ட கார். ஆளில்லாத சாலையில் மெதுவாக வந்து கொண்டிருந்த கார் ஆசிரியருடைய பைக்கின் பக்கத்தில் வந்தவுடன் வேகத்தை கூட்டியது ஏன்? ஆசிரியையை விட்டுவிட்டு ஆசிரியர் மீது மட்டும் கார் எதற்காக மோத வேண்டும்? ஆசிரியர் மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தின் பின்னணி என்ன? காலை நேரம்ங்கிறதால சேலம் பூலாம்பட்டி சாலையில ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்ல. 2-3 பேர் தான் பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆசிரியர் மணிங்கிறவரு தன்னோட வேலை பார்க்கிற ஆசிரியை கூட அந்த வழியா பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் ஆசிரியை மணிக்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக பைக்க சாலையோரத்துல ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்காங்க. பைக்ல இருந்து கீழே இறங்கின ஆசிரியை மணிக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்த சில நிமிஷத்துல பின்னால வந்த கார் ஒண்ணு அவர் மேல சடார்னு மோதி அந்தரத்துல பறக்க விட்டிருக்குது. அதுல மணி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. கார் மணி மேல மோதினதை பார்த்த பொதுமக்கள் சிலர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் மணியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல அழுதுகிட்டு இருந்த ஆசிரியை கிட்ட எப்படி விபத்து நடந்ததுன்னு விசாரிச்சிருக்காங்க. நானும் மணியும் ஒரே ஸ்கூல்ல தான் சார் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கோம். சாலையோரமா நின்னு பேசிட்டு இருக்கப்போ கார் ஒண்ணு வேகமா வந்து மோதிட்டு நிக்காம போனதா சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஏரியாவுல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி இருக்காங்க போலீசார். அதுல மணியும் அந்த ஆசிரியையும் வந்த பைக்க கார் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்ததும் பொறுமையா வந்துட்டு இருந்த கார் மணி கிட்ட வந்ததும் வேணும்னே வேகத்தை கூட்டி அவர் மேல பலமா மோதி தூக்கி வீசினதும் பதிவாகி இருந்திருக்கு. அந்த வீடியோ தான் நிறைய சந்தேகங்களை கிளப்பி இருக்கு. சிசிடிவி காட்சியை பார்த்த மக்களுக்கே சந்தேகம் வரும்போது என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம ஆக்சிடென்ட் கேஸ்னு போலீசார் எப்படி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது புரியாத புதிராவே இருக்கு. அதே நேரம் போலீஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, அதனாலதான் மூடி மறைக்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்கு எழுந்திருக்குது. சேலம் குஞ்சாம்பாளையத்துல வாழ்ந்துட்டு வந்த மணி பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மணி எப்போதுமே தன்னோட பைக்ல தான் ஸ்கூலுக்கு வந்து போறது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் பைக்ல வந்த மணி கூட ஆசிரியை பைக்ல ஏறி இருக்காங்க. அப்போதான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த கார் ஒண்ணு மணி மேல மோதி தூக்கி வீசி இருக்குது. அடுத்து விசாரணையில இறங்கின போலீசார் ஒரு வழியா மணி மேல மோதினது யாரு, கார் யாரோடதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல குட்டை பகுதியை சேர்ந்த ஊர்காவல் படையை சேர்ந்த ரவி தான் காரை ஓட்டிட்டு வந்து மணி மேல மோதி இருக்காருன்னு தெரிய வந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் இன்னும் பெரிய சந்தேகமே. ரவிய பூலாம்பட்டி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ண போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காம சொந்த ஜாமீன்ல வெளியே விட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணியோட குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ரவி கிட்ட இருந்து 20 லட்சத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை எதுக்காக கட்ட பஞ்சாயத்து பண்ணி மணியோட குடும்பத்துக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும்? கணவர் எப்படி இறந்தாருன்னு முழுமையான காரணம் தெரியாமலேயே மணியோட மனைவி செல்வி போலீஸ் கிட்ட இருந்து 20 லட்சத்தை ஏன் வாங்கினாங்க அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. இது விபத்தா இல்ல திட்டமிட்ட கொலையா அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும்
விடை கிடைக்கவே இல்ல. நடுநிலையா இருக்க வேண்டிய காக்கி சட்டைகளும் ரவி கிட்டையும் ஆசிரியை கிட்டையும் விசாரணை பண்ணல. ஆக மொத்தம் காவல்துறை முறையான விசாரணை செஞ்சா மட்டும்தான் அத்தனை சந்தேகத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். மணியோட மரணத்துல இருக்கிற மர்மமும் வெளிச்சத்துக்கு வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு